இது வந்து சவானால் இற கிடைக்காது. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம்னா ஏதாவது டிவியெல்லாம் பார்க்குறப்ப பாவம் அதை அடிச்சு பிடிச்சி அப்படிங்கிறோம். இதோட கஷ்டம் அதை விட கஷ்டம். பாவம் ஏதோ பயங்கரமான பவர்ஃபுல் அனிமல் ப்ரெடிட்டருங்கிறோம்ல, பசியிலே பாவம் கிடக்குங்க. பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியாமல் இதுங்க கிலோமீட்டர் கணக்கில் அலைஞ்சாதான் ஏதோ ஒன்று 10 மாதம் ட்ரை பண்ணால் ஒத்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மான் சைட்லேருந்து கேட்டோம்னா என் பிள்ளைய கொண்டு விடுச்சுன்னா அது புலம்புன்னு வச்சுக்கங்களேன். இது சைட்லேருந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைக்கு சோறு இல்லை அப்படின்னு சொல்லும். இது ஒரு கணக்கு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சீட்டா வந்து அடித்து கொன்றுச்சு மானை. அதை பொறுத்த வரைக்கும் அது தன் பிள்ளைகளுக்கு சோறு போடுது, அவ்வளோதான். எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? வெளியிலேருந்து பார்க்கல நமக்கு கொலை, அதுக்கு குடும்ப நிலை. ஸோ யூ கான் ஜட்ஜ் வெதர் இட்ஸ் பீப்புள் ஆர் அனிமல், நோ மேட்டர் வாட். டோன்ட் ஜட்ஜ். ஏன்னா ஜட்ஜ் பண்ண சரியாலாம் இருக்காது. அதுக்கான வாழ்க்கைங்கிறது ஒன்று. ஆனால் நான் இங்கே பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, காட்டுக்கு ஒரே இலக்கணம் மட்டும்தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வலியது பிழைத்து கிடக்கும். நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடணும், இல்லை உன் இறைக்காக ஓடணும், இல்லை யாராவது அடித்து வச்சுருப்பான் அதை மற்றவன் திங்கிறதுக்குள்ளே ஓடணும், இல்லை ஓடுற மாதிரி நடித்து உட்காந்துருக்கணும், ஓடிட்டு கொண்டை பிடிச்சி அடிக்கணும், அவ்வளோதான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ பிழைத்து கிடக்க தேவையானது என்னவோ அதை செய். காட்டின் ஒட்டுமொத்த தத்துவம்